பாவமான அந்த செயலை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு 2 வகையான அந்தஸ்தை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குகிறான். ஒண்ணு, இந்த உலக வாழ்க்கையில் அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குகின்றார். அவருக்கு கண்ணியத்தை வழங்குறான். அசிங்கப்பட மாட்டார், கேவலம் அடைய மாட்டார், அருவறுப்பான எந்த விதமான சூழல்களிலும் அவர் சிக்கிக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். யார? பாவம் செய்து விட்டு செய்த பாவத்தை நினைச்சு கவலைப்பட்டு அதை நினைத்து மனம் வருந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறான பாவமான தீமையான காரியங்களை செய்யக்கூடாது என்பதாக உள்ளத்தால் எண்ணி கவலை அடைந்து கொண்டு பாவத்திலிருந்து மீள்றாருல, அந்த பாவத்தை அதோட கைவிட்டுறாருல, இவருக்கு அல்லாஹ் 2 வழங்குறான். ஒண்ணு, சிறந்த கண்ணியத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். 2வது, விரைவான மன்னிப்பு அவருக்கு உடனடியாக கிடைக்கும். அவரு தௌபாவே செய்யல, உள்ளுக்குள்ளதான் நினைக்கிறாரு. நினைத்ததற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அவருக்கு உலக வாழ்க்கையில எல்லா விதமான நிலைகளிலும் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை வழங்குறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கண்ணியம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்னைக்கு கண்ணியம் குறைவாக ஒரு இடத்துல நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அது எந்த இடமாக இருந்தாலும் நம்ம போக மாட்டோம். அது யாராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கண்ணியம் கொடுக்கணும். அந்த கண்ணியத்துல பெற்றோர்கள் குறை வச்சுட்டா கூட என்ன செய்ய மாட்டாரு, அவரு வீட்டுக்கு போக மாட்டார். அம்மா என்னைய மதிக்கல, என்னுடைய தகப்பனார் என்னைய மதிக்கல, என்னுடைய தங்கச்சி என்னைய மதிக்கல, என்னுடைய சகோதரர் என்னுடைய தம்பி என்னைய மதிக்கல, என் அண்ணன் என்னைய மதிக்கல, என்னைய மதிக்காததுக்கு நான் ஏன் போகணும் என்பதாக இரத்த உறவுகளையே துண்டித்து வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவது இந்த செயல். இப்ப அங்கங்க நாம எங்க போனாலும் அங்க கண்ணியம் என்பது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணியம் யாரை கொண்டு ஒரு அடியானுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது அல்லாஹ்வை கொண்டுதான் கிடைக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, கண்ணியம் என்பது என் புறத்துல இருக்குதுங்கிறான். கண்ணியம் என்பதும் மரியாதை என்பதும் என் புறத்துல இருக்குது, நான் தான் அடியானுக்கு வழங்குறேன். அப்போ அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை நாம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் நமக்கு அந்த மரியாதை அந்த கண்ணியம் கிடைக்கணும்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. அப்ப அல்லாஹ் யாருக்கு நாடுறான் அப்படின்னு சொன்னா, ஒரு பாவத்தை செய்யறாரு, பாவம் செய்யாம இந்த மனிதனால் இருக்க முடியாது, பாவத்தை செய்யறாரு, செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலை கொள்றாரு, இனிமேல் செய்யவே கூடாது என்பதாக உறுதி இருக்கிறாரு, அதில் அவர் நினைத்து இருக்கின்றார். இந்த குணம் இந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி மன்னிப்பையும் வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நாளை மறுமை நாளையில சிறந்த கண்ணியம் அடைந்த அந்த கண்ணியமான கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி.